ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்களுடைய ஆட்ஸ் ஆஃப் தமிழ் யூடியூப் சேனல். நீங்கள் இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இங்கே கீழே இருக்கிற ரெட் கலர் கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துலேயே ஒரு பெல் சவுண்ட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்பப்போ உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லெனோவோ K6 பவர், அதோட ப்ரைஸும் அதோட ஸ்பெசிஃபிகேஷனும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதோட ப்ரைஸை பார்க்கலாம். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,000 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து January 31 வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் 12 வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் 12 நீங்கள் மொபைல் பை பண்ணிக்கலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாலும் திரும்ப இப்போ டைம் இருக்குது. உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் January 31 வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேட்டரி பேக்கப் பண்ண பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது 13 ஹவர்ஸ் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 48 ஹவர்ஸ் நீங்கள் வாய்ஸ் கால் பேசிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இதோட ஆண்ட்ராய்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 6 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டியூவல் சிம் கொடுத்துருக்காங்க. டியூவல் சிம்முமே நேனோ சிம் வசதி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட கேமரா, அதோட டிஸ்பிளே சைஸ் பற்றி பார்க்கலாம். இதோட கேமரா பார்த்தீங்கன்னா பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 13 MP மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 8 MP கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 5 inch டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080 கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 1.4 GHz ப்ராசஸர் ஆக்டோகோர் குவால்காம் யூஸ் பண்ணி ஸ்னாப்ட்ராகன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 430 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மெமரி வந்து நீங்கள் 128 GB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 4G சப்போர்ட் இருக்குது, ஒய்ஃபை இருக்குது, ப்ளூடூத் இருக்குது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 4.2 கொடுத்துருக்காங்க. இப்போ ரேடியோ இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. இந்த மொபைல் பிடிச்சிருந்தா நான் கீழே இதோட லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த மொபைலை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.